ஸோ இன்றைக்கி செஷனில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நேற்று ஒரு மேவன் ப்ராஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம். நம்ம அதை இன்றைக்கி எதுவும் ஹிண்டர் பண்ண போகிறதில்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிப்போம் வேறு ஒரு ஃபோல்டரில், ஓகேவா? ஏன்னா நேற்று நம்ம வந்துட்டு வீடியோ சர்வீஸ் மட்டும்தான் எழுதியிருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல் அப்ளிகேஷனே ஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஸ்ட்ரீமக்ஸ்ன்னு நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி டெர்மினல் ஓப்பன் பண்ணணும்னு நேற்று சொல்லிட்டேன். ஸோ ஃபார் தோஸ் who do not remember, இந்த இடத்துல உங்களுக்கு விண்டோஸில் மேலே கிளிக் பண்ணிட்டு சிஎம்டின்னு போட்டிங்கன்னா ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ ஓப்பன் ஆயிடும், ஓகேவா? இஃப் யூ ஆர் ஆன் மேக்னா யூ கேன் ரைட் கிளிக் அண்ட் டூ ஓப்பன் டெர்மினல். ஸோ அந்த பர்டிகுலர் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம நேற்று ஆல்ரெடி ஒரு கமெண்ட் பார்த்தோம்ல ப்ராஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு மேவன் வச்சுட்டு. ஸோ அந்த கமெண்ட் தான். ஸோ MVN ஆர்ச் டைப் ஜென்ரேட்டுன்னு கொடுத்து நம்ம ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறோம். நான் சேம் நேற்று வச்சு அதே தான் வச்சுருக்கேன். com.streamx ஆப் நேம் வந்து ஸ்ட்ரீமக்ஸ்ன்னு தான் வச்சுருக்கேன். ஸோ நான் அதை வந்து இந்த இடத்துல பில்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு மேவன் வச்சு ஐம் பில்டிங் த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸ் ஃபார் த ப்ராஜெக்ட், ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு இன்னும் இன்ஸ்டால் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் பேர்த்துக்கு நேற்று ரிசால்வ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இன்னமும் எரர் பர்சிஸ்ட், அது எதுவும் பில்ட் இல்லை, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு மீட்டிங்க்கு அப்புறம் வில் டிஸ்கஸ், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போ ஒரு ஃபோல்டர் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதை நம்ம வந்து VS Codeல ஓப்பன் பண்ணிப்போம், ஓகே? ஸோ நான் ஒரு நியூ VS Code இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து ஓப்பன் ஃபோல்டரில் வந்து நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நேற்று நம்ம பார்த்த மாதிரி SRC ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே மெயின் அப்புறம் டெஸ்ட்டுன்னு 2 ஃபோல்டர் இருக்கும். நமக்கு டெஸ்ட் கேஸ் நம்ம எதுவும் எழுத போகிறதில்ல. ஸோ கேன் டெலிட் த டெஸ்ட் ஃபோல்டர், ஓகேவா? நம்ம SRC ஃபோல்டர் மட்டும் இப்போதைக்கு வச்சுப்போம், ஓகே? ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் செட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதனால் நம்ம இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் போனோம் அப்படிங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு MVC மாடல் வியூ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சரில் தான் வி ஆர் சப்போஸ் டு ரைட் திஸ். பட் ஆனால் அதில் வந்துட்டு என்ன இஷ்யூனா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஜாவா கிளாஸஸ் நிறையா போனனால ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப எடுத்தோடனே காம்ப்ளிகேட் ஆகிடக்கூடாதுனால லேயர் ஆர்கிடெக்சருக்கே போயிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரீமக்ஸ்ன்ற ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த java.com.streamx இந்த இதில் வந்துட்டு ஸ்ட்ரீமக்ஸ் ஃபோல்டரில் வந்து இஃப் யூ ரைட் கிளிக் அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் அன் ஆப்ஷன் டு கிரியேட் நியூ ஃபோல்டர்ஸ், ஓகேவா? அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போயுமே லேயர்ட் ஆர்கிடெக்சர் போகும்போது இந்த ஆர்டர்லேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியராக இருக்கும், ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிப்போம். இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்மளோட இன்டர்ஃபேஸஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ண போகிறோம். மாடலோட இன்டர்ஃபேஸஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸுங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே இதில் வந்துட்டு மாடல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிப்போம், ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்மளோட மாடல் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்க போகுது. அப்புறமா சேம் இதில் வந்துட்டு ரெப்பாசிட்டரின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ ரெப்பாசிட்டரிக்கு அப்புறமா சர்வீஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு யூட்டில்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ஃபோல்டரில் என்னென்ன பண்ணுறோங்கிறத வந்துட்டு நான் அப்படியே ஒன்றுலையா யூஸ் பண்ணும்போது நான் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங், ஓகேவா? ஸோ ஃபைனலாக இங்கே வெளியில் ஒரு app.java இருக்குது. இப்போதைக்கு நம்ம மெயின் ஃபங்க்ஷன் எதுவுமே இதில் எழுத போகிறது இல்லை. நம்ம ஃபைனலாக தான் app.javaவில் கண்டென்ட் ஃபில் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்புறம் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு init SQLன்னு சொல்லிட்டு ஒரு SQL ஃபைலும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு SQLலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேபி பவர் ஷெல் இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு உங்களோட போஸ்ட்கிரஸ்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் இதுவுமே ப்ரீவியஸ் செஷனில் வி ஹேவ் டிஸ்கஸ் தான், ஓகேவா? எப்படி உள்ளே லாகின் பண்ணுன்ட்டு. நான் இங்கே லினக்ஸில் இருக்கனால சூப்பர் யூசர் ரைட்ஸ்க்காக சூடோ போட்டுட்டு போஸ்ட்கிரஸ் PSQLன்னு போட்டிருக்கேன். யூசர் வந்து போஸ்ட்கிரஸ் அண்ட் PSQL நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆன் விண்டோஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் கமெண்ட், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு போஸ்ட்கிரஸோட ஷெல்குள்ளே லாகின் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு
ஃபஸ்ட்டு 2 டேபிள் மட்டும் க்ரியேட் பண்ண போகிறேன் என்டையராகவே. ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கா? அண்ணா அந்த டெர்மினல்ல இது பண்ற கமாண்ட் மட்டும் ஒரே ஒரு டைம் ஃபார்வர்ட் பண்ணி விடுறீங்களாண்ணா? நியூ ஃபைல் கிரியேட் பண்றது. ஓகே. நான் ஆக்சுவலாக ஜென்ரல் குரூப்பில் இப்போ தான் ஃபார்வர்ட் பண்ணேன். ஓகே, நான் இன்னொருக்கா ஓகே ஃபார்வர்ட் ஃபைன். பண்ணுறேன். ஓகேண்ணா. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இது சாரி மைக்கை மியூட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ என்னென்னா இங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு 2 டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா வந்துட்டு வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் அதோட டேட்டா ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் அது அகெயின் ஐ எம் காப்பி பேஸ்டிங் ஃப்ரம் ப்ரீ ரிட்டன் டெக்ஸ்ட்டு. நான் ஏன்னா இது ஆல்ரெடி எப்படி எழுதணுன்றதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டேன் ப்ரீவியஸ் செஷனில். ஸோ நம்ம இங்கே வந்து லைன் பை லைனாக போக போகிறதில்ல, என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ வந்துட்டு கிரியேட் டேபிள் வீடியோஸ்ன்னு கொடுத்துட்டு வீடியோக்கு ஒரு ஐடி அண்ட் இதை வந்து சீரியலாக செட் பண்ணிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிக்கும். ஸோ டைட்டில் வந்துட்டு ஒரு 255 கேரக்டர்ஸ் உள்ள வேர் கேர் செட் பண்ணியாச்சு. அப்புறமா இந்த வீடியோ எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு தெரியணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு வீடியோ பாத், அப்புறம் வந்து அதோட தம்ப்நெயில் எந்த பாத்தில் இருக்குங்கிறதுக்கு தம்ப்நெயில் பாத். ஓகேவா? அப்புறமா டைம் ஸ்டாம்பில் வந்து எப்போ எந்த டேட்டில் அப்லோட் ஆகிருக்குங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வி ஹாவ் அ டேபிள் டு சேவ் த டேட்டா ஃபார் த வீடியோஸ். ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு வீடியோவுக்கு ஒரு டேபிள் வந்துருச்சு. நான் அடுத்து வந்து இதோட ஸ்டாட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு வீடியோ ஸ்டாட்ஸ்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இதில் என்ன இருக்கும்னா, நம்ம இங்கே வீடியோ டேபிளில் இருக்க இந்த ஐடியா ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்கே வந்துட்டு ஃபாரின் கீயாக கொடுத்துருக்கோம். அண்ட் டெலீட் ஆன் கேஸ்கேட்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு அங்கே வீடியோவில் டெலீட் ஆகிடுச்சுன்னா அதோட என்ட்ரி வந்து இங்கேயும் டெலீட் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இதுலேயும் ஒரு ஐடி இருக்குது. இதில் வந்து எவ்வளோ வியூஸ் இருக்குது, லைக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இனிஷியலைஸ் பண்ணும் போதே வந்துட்டு இதில் எதுவும் டிஃபால்ட்டாக வேல்யூ தரலைன்னா ஸ்டார்டிங்கில் 0 வியூஸ் 0 லைக்ஸ் இருக்கணும். அதனால் நாட் நல்னு கொடுத்துட்டு டிஃபால்ட்டாக 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா இந்த 2 டேபிளோட ஸ்ட்ரக்சரும்? புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. வி கேன் மூவ் ஆன். கேன் யூ கிவ் த கிரியேட் டேபிள் கமாண்ட் இன் சாட்? ஓகே, நான் தரேன். இது இப்போ இதுதானே? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தானே? ஓகே டன். ஸோ இப்போ நான் இதை வந்து இங்கே ரன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அப்புறம் அடுத்து ஸ்டாட்ஸ் டேபிளே நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபார் நவ் எஸ்கியூஎல்ல நமக்கு வேலை இல்லை. ஸோ ஐ எம் ஜஸ்ட் பிட்டிங் அவுட் ஆஃப் எஸ்கியூஎல். ஓகேவா? ஸோ லைக் பேக்வர்ட் ஸ்லாஷ் கியூன்னு போட்டிங்கன்னா வெளியில் வந்துடும் போஸ்ட்கிரஸோட ஷெல்லேருந்து. ஓகே. ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த டெர்மினல் விண்டோவை க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்னோடய டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி வந்துட்டு நம்ம இன்டர்ஃபேஸ் மாடல் மட்டும் பார்ப்போம். அது எது இருக்குன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு வில் பி கோயிங் ஃபர்தர் இன் டு த அதர் திங்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸஸ் ஃபோல்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா imedia.javaன்னு சொல்லி ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து கேப்ஸ் போட்டிருக்கேன். இது ஏன் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, இப்போ வந்துட்டு என்னோடய பிளாட்ஃபார்மில் வெறும் வீடியோஸ் மட்டும் தான் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், சாலிட் பிரின்சிபல்ஸில் கோடு வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோமா. இந்த ஃபியூச்சர் ஐ எம் கோயிங் டு ஸ்ட்ரீம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மீடியா அப்படின்னா வந்துட்டு அதுக்கும் சில சிமிலாரிட்டி இருக்குல்ல. இப்போ வீடியோக்கும் ஆடியோக்கும் வந்துட்டு காமனாக ஐடின்னு ஒரு இது இருக்கும், அதுக்கு டைட்டில்னு ஒன்று காமனாக தான் இருக்க போகுது, தம்ப்நெயில் காமனாக தான் இருக்க போகுது, அப்லோட் டேட் காமனாக தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு இன்டர்ஃபேஸில் எழுதிட்டு அப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ இன்டர்ஃபேஸஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்போ வந்துட்டு இது எந்த பேக்கேஜில் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு com.streamx-ங்கிறதுல தான் இப்போ உள்ளே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு com.streamx-ன்னு போட்டு டாட் இந்த ஃபோல்டர் நேம். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு போட்டேன். இது பேக்கேஜை மென்ஷன் பண்ணிட்டேன். மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு
பப்ளிக் இன்டர்ஃபேஸ் ஐமீடியா அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஐமீடியான்னு என் பேர் வச்சுருக்கேன்னா இன்டர்ஃபேஸ் மீடியாங்கிறதுக்காக வச்சுருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் டூ மீடியா ஆல்சோ, ஒரு இஷ்யூ கிடையாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு கெட் ஐடின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு கெட் டைட்டிலுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு கெட் டைட்டில் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அகெயின் இது ஒரு இன்டர்ஃபேஸ் தான், நம்ம இன்னும் கான்க்ரீட்டாக டிஃபைன் பண்ணல அது. ஓகே, அடுத்து வந்து தம்ப்நெயில் இமேஜ் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்து தான் கொடுக்க போகிறோம். தம்ப்நெயில் இமேஜ்க்கு நம்ம வந்துட்டு இமேஜை டேரெக்டாக இங்கே எங்கேயும் ஜாவா கோடில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு இது ஒரு இடத்துல இந்த இதை ஸ்டோர் பண்ணும்போது டேட் அண்ட் டைம் இருக்கும் இல்லையா டிபியில். ஸோ அதுக்கு வந்து லோக்கல் டேட் அண்ட் டைம்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் கிளாஸ் இருக்குது. ஸோ அதோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லோக்கல் டேட் டைம் ஆஃப் கெட் அப்லோட் டேட்டுன்னு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லோக்கல் டேட் டைம் யூஸ் பண்ணனால அதை நான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து அதை இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜாவா டாட் டைம் பேக்கேஜில் வந்து லோக்கல் டேட் டைம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஐமீடியான்ற இன்டர்ஃபேஸை டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி வந்துட்டு மீடியா ஸ்டேட்டஸ்னு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணோம். ஏன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தோம் வீடியோக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோ, வீடியோ ஸ்டாட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோ. ஸோ நம்ம ரெண்டையுமே ஸ்டோர் பண்ணுறதுனால அதுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்துட்டு இன்னொரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஐமீடியா ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே இருக்க இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே தேவையானது மட்டும் எடிட் பண்ணிப்போம். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஐமீடியா ஸ்டேட்டஸில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கெட் த ஐடி அண்ட் சம் அதர் ஸ்டஃப். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டேட்டஸில் என்னென்ன பார்த்தோம்? வியூஸ், லைக்ஸ் மட்டும் தானே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ ஐடிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக் டு வீடியோ. ஸோ அதனால் நம்ம அதை இங்கே எழுத முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் கெட் ஐடி, அப்புறம் வந்துட்டு நம்ம இன்ட் கெட் லைக்ஸ்னு ஒரு இதை எழுதிப்போம். ஓகேவா? தென் இன்ட் கெட் வியூஸ்னு ஒன்று எழுதிக்கும். ஸோ இந்த ரெண்டு மட்டும் நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து ஐமீடியா ஸ்டேட்டஸ்னு இருந்ததுக்கு பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? எதுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறோன்னு புரியுதா? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்துட்டு நம்ம MP4 ஃபைல்ஸ், தட் இஸ் வீடியோ ஃபைல்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளோட பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஃபியூச்சரில் மேபி MP3 தட் இஸ் ஆடியோ ஃபைல்ஸ்க்கு ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மீடியாவிலேருந்து வி கேன் இம்ப்ளிமெண்ட். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இப்படி இன்டர்ஃபேஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா மாடல் போகிறோம். புரியுதா? புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுறீங்களா எல்லாரும்? ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஐம் கோயிங் டு கிரியேட் த மாடல்ஸ் ஃபார் போத் த கிளாஸஸ். ஓகேவா? சாரி, போத் மீடியா அண்ட் மீடியா ஸ்டேட்டஸ். இப்போ இங்கே வந்து ஆப்வியஸாக நம்ம வீடியோ யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு மாடல் வந்து வீடியோ டாட் ஜாவான்ட்டு ஒரு ஃபைலில் தான் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் நீங்கள் வந்துட்டு நீங்கள் பேக்கேஜை வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம மாடல் ஃபோல்டரில் இருக்கனால com.streamx.modelன்னு கொடுத்துட்டேன். இப்போ இங்கே எனக்கு வந்து அகெயின் எனக்கு ஜாவா டாட் டேட் டைம் அந்த இதை இம்போர்ட் பண்ணணும். நான் ஸோ இங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இங்கே ஐம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் இட் இல்லையா, அதனால் நான் அதை கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதணும்ல, அதுதான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்துட்டு நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ com.streamx.interfaces-லேருந்து ஐமீடியாங்கிறது தான் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு பப்ளிக் கிளாஸ் வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோ கிளாஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது? நம்மளோட ஐமீடியா கிளாஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் இன்டர்ஃபேஸ் மீடியா கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது.
ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இதை டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோ கிளாஸில் தான் வந்துட்டு நம்மளோட இதை ஃபுல்லாக வீடியோவை ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இல்லை உள்ள ப்ரைவேட் வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைவேட் இன்ட் ஐடின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இதோட டைட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்காக நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ பார்த்து தம்ப்நெயில் பார்த்து ரெண்டுமே நமக்கு தேவை. ஸோ அதுக்கு வந்துட்டு வீடியோ பாத் அண்ட் வந்துட்டு தம்ப்நெயில் பார்த்துன்னு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு அந்த லோக்கல் டேட்டுன்னு ஒரு இது இம்போர்ட் பண்ணுவோம்ல, அதை வச்சுட்டு நான் வந்துட்டு அப்லோட் டேட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ நம்மளுக்கு தேவையான வேரியபிள்ஸ்லாம் அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு இந்த கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு யூ வில் பி நீடிங் கன்ஸ்ட்ரக்டர்ல. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது என்னென்னலாம் இன்புட்டாக வாங்குவோம்? ஒரு ஐடி வாங்குவோம். நம்ம இங்கே மேலே டிக்ளேர் பண்ண எல்லாமே நம்ம இல்லை அப்படியே மென்ஷன் பண்ணிட்டே வர போகிறோம். அதுதான். அடுத்து வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் டைட்டில்னு ஒன்று வாங்க போகிறோம். அதுக்கப்புறமா வீடியோவோட பார்த்து தம்ப்நெயில் பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு அப்லோட் டேட். ஓகேவா? ஸோ லோக்கல் டேட் டைம் அப்லோட் டேட் அப்படின்னு போட்டுப்போம். ஓகேவா? ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் போட்டுட்டோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா வாங்கின இந்த எல்லா இன்புட்ஸையுமே வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் டாட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐடி. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்காக உள்ள நம்மள இன்டர்னலாக இருக்க வேரியபிளுக்கு கன்ஸ்ட்ரக்டரில் இன்புட்டை பாஸ் பண்ணிட்டே வர போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபைன். நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இன்புட்டெல்லாம் நான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் வழியாக பாஸ் பண்ணிட்டேன். நம்ம இதுக்கு மாடிஃபிகேஷன் மாதிரி எந்த கான்செப்டும் இப்போ எழுதலை இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு நம்ம செட்டர் ஃபங்க்ஷன் எழுதலை இப்போதைக்கு. நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு கெட்டர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் எழுத போகிறோம் இந்த எல்லா ஆட்ரிபியூட்டுக்குமே. ஓகேவா? செட்டர் கெட்டர்னா என்ன ஞாபகம் இருக்குல்ல? உள்ளே இருக்க ஆட்ரிபியூட்ஸில் ஒன்றையும் வந்துட்டு நம்ம டேரெக்டாக எப்படி சொல்ல வீடியோ டாட் ஐடின்னு போட்டு மாடிஃபை பண்ணாமல் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வழியாக நம்ம அதை பப்ளிக் ஃபங்க்ஷன் வழியாக அதை லைக் ரீட் ஆர் ரைட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம வேரியபிளை ஒன்ஸ் உள்ளே பாஸ் பண்ணோன்னா மாடிஃபை ஃபங்க்ஷன் எழுதலை. நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்குன்றனால நம்ம அதுக்கு வந்துட்டு எதுவும் லைக் ப்ரொவிஷன் கொடுக்கல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு கெட்டர் ஃபங்க்ஷன் மட்டும் எல்லாத்துக்கும் எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கெட் ஐடி எழுதிப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மேலே சில ஃபங்க்ஷன்லாம் இன்டர்ஃபேஸில் டிக்ளேர் பண்ணது தான். ஓகேவா? ஸோ ஐடியை மட்டும் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒரு ஆட்ரிபியூட்டுக்காக வில் பி டிக்ளேரிங். ஓகே. ஸோ இப்போ கெட் டைட்டில் வந்துட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன் டைட்டில் அந்த மாதிரி கொடுத்துட்டே வரப்போம். ஓகேவா?
ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எல்லாத்துக்குமே வந்து கெட்டர் ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் புரியுதா என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு? நம்ம ஏன் இந்த இதில் போகிறோங்கிறத நான் சொல்கிறேன். பட் இப்போ பண்ண வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல? புரிஞ்சுதுன்னா தம்ஸ் அப் போடுங்க. புரியலைன்னா டவுட்டு கேளுங்க. அமைதியாகவே உட்காந்துருந்தீங்கன்னா அங்கிட்ட என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் பிரோஜனம் இல்லை. ஓகே டன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ வீடியோ ஸ்டாட்ஸ் நமக்கு ஒரு இது வேணும்ல, இந்த ஐமீடியா ஸ்டேட்டஸோட இதுக்கு. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து வீடியோ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆனா கொஞ்சம் கீழே ட்ராக் பண்றீங்களா உங்க ஃபைல? அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. சரி, நான் ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் கெட்டர் ஃபங்க்ஷன் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஒன்றும் காம்ப்ளெக்ஸாலாம் எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகே, ஸ்டில் ஃபைன். காப்பி பண்ணிவிட்டு ஒரு தம்ஸ் அப் போட்டு வி கேன் மூவ். ஓகே டன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ ஸ்டேட்டஸ் டாட் ஜாவான்னு ஒரு இது க்ரியேட் பண்ணுறோம். இங்கே தான் வந்துட்டு இந்த ஐமீடியா ஸ்டேட்டஸ் இதை வந்து வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு அகெயின் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பேக்கேஜ் டிக்ளேர் பண்ணால் தான் யூ வில் பி ஏபிள் டு இம்போர்ட் திஸ் சம்வேர் எல்ஸ். ஓகேவா? ஸோ com.streamx.model அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா மாடல் ஃபோல்டரில் இருக்கும் இப்போ. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த இன்டர்ஃபேஸை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இன்டர்ஃபேஸஸ் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இன்டர்ஃபேஸஸ் டாட் எனக்கு என்ன இன்டர்ஃபேஸ் வேணும், ஐமீடியா ஸ்டேட்டஸ்னா இன்டர்ஃபேஸ் வேணும். ஸோ அதை கொடுத்துக்கிறேங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பப்ளிக் கிளாஸ் வீடியோ ஸ்டாட்ஸ்னு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுதுன்னா, ஐமீடியா ஸ்டேட்டஸுங்கிற இந்த பர்டிகுலர் இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது, இன்டர்ஃபேஸாக. ஸோ நம்ம இங்கே அகெயின் வந்துட்டு நம்ம ப்ரைவேட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு ஆப்வியஸாக ஐடி வேணும் வீடியோவோடது, சாரி அந்த என்ட்ரியோட ஐடி வேணும், தென் வந்துட்டு வீடியோ ஐடி வேணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு எனக்கு என்ன வேணும்னா எவ்வளோ லைக்ஸ் இருக்குது அப்புறம் வியூஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் இன்புட்டாக வாங்கி பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நான் ஏதாவது பாயிண்டில் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது, இல்லை எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி எதையாவது கேட்கணும், இல்லை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் அன்மியூட் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ இன்டரப்ட் பண்ணி கேட்டுருங்க. நடுவில் கேட்கல அப்படின்னா எண்டில் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது ஒன்றுமே புரியாது. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அகெயின் வாங்கின இன்புட் எல்லாத்தையும் உள்ளே இருக்க ப்ரைவேட் வேரியபிள்ஸ்க்கு பாஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு வீடியோ ஸ்டாட்ஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ உள்ளே இருக்க அந்த 4 ஆட்ரிபியூட்க்கு ஒரு கெட்ரு ஃபங்க்ஷன் மட்டும் எழுத போகிறேன். ஓகே. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இப்போ
மாடல் ரெண்டையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதையும் ஐ வில் கிவ் சம் டைம் டு காப்பி பண்ணிகிட்ருக்கோங்க. காப்பி பண்ணி முடிச்சுட்டு ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நெக்ஸ்ட்டு ரெபாசிட்ரியில் என்ன எழுதணும்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ ரெபாசிட்ரியோட வில் ஸ்டாப். வீடியோ ஸ்டேட்டஸ் ரெபாசிட்ரிலேருந்து நாளைக்கு வீக்கெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப ஒரே நாளில் நான் டம்ப் பண்ணலைன்னா இன்னும் ப்ராஜெக்ட் பெருசாக போகும். ஸோ இன்னும் 3-4 டேஸ்க்கு கண்டென்ட் இருக்குது இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு வில் ஸ்டாப் வித் வீடியோ ரெபாசிட்ரி. ஓகேவா? ஸோ நம்ம வீடியோ ரெபாசிட்ரி எழுதினதுக்கப்புறம் நான் எண்டில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? எதனால வந்து இந்த மாதிரி தனித்தனி ஃபோல்டர் போட்டிருக்கோம், ஒரு ஃபோல்டரில் என்னென்ன வரணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? முடிச்சிட்டிங்கன்னா தம்ஸ் அப் போடுங்க. நம்ம ரெபாசிட்ரியில் இருக்க போயிடலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள் இப்போ என்ன செய்யணும். ஃபஸ்ட்டு நான் we do not need to create object of video class in iMedia status. எதுக்கு கிரியேட் பண்ணும்? I will come to that point. ஆக்சுவலாக இந்த ஆர்கிடெக்சர் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த 5 ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுவோம்ல, இல்லை எந்தெந்த இடத்துல என்னென்ன வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? மொதல் இன்டர்ஃபேஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே தான் வந்து என்ன சொல்ல, ஒரு பர்டிகுலராக உங்களுக்கு என்னென்ன என்டிட்டி வேணுமோ அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து மீடியா அண்ட் மீடியா ஸ்டேட்டஸ் தான் இங்கே என்டிட்டிஸ். ஓகேவா? ஸோ அதனால் அதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மாடல்ன்ற ஃபோல்டரில் என்ன பண்ணுவோம்னா இதை கான்க்ரீட்டாக டிஃபைன் பண்ணுவோம். என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் வரணும், உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கணும், இதோட கெட்டர் செட்டர் ஃபங்க்ஷன்லாம் இங்கே நம்ம போட்டிருப்போம். ஓகேவா? டிடிஓன்னு சொல்லுவாங்க, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட்னு. அப்படியே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவாங்க யூஸ்வலாக. நம்ம இங்கே வந்து காம்ப்ளெக்ஸாக போக வேண்டான்றனால டிடிஓ கான்செப்ட் யூஸ் பண்ணல. பட் தேர் சம்திங் கால்ட் அஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட்ஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் அதை எப்படி இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெபாசிட்ரி ஃபோல்டர். இங்கே தான் வந்துட்டு நம்மளோட லாஜிக்கலாக எழுதுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடியோ எப்படி ஆட் பண்ணணும், ஒரு வீடியோ எப்படி வந்துட்டு என்ன சொல்ல, லைக் ரிட்ரைவ் பண்ணிட்டு வரணும், அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வீடியோ ஸ்டேட்டஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதோட ரெபாசிட்ரி லேயரில் என்ன இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் வியூடு வீடியோஸ் எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் ரிலேட்டடான எல்லாமே அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரெபாசிட்ரி லேயர். சர்வீஸ் ஃபோல்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இதில் தான் பிஸ்னஸ் லாஜிக் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நேற்று பார்த்தோம்ல எப்படி ஒரு வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி யூசர்கிட்ட கொண்டு போகணுன்னு. ஸோ அந்த மாதிரி லாஜிக்லாம் வந்துட்டு சர்வீஸ் லேயரில் இருக்கும். ஸோ யூட்டில்ஸ் லேயரில் என்ன இருக்குன்னா மோஸ்ட்டாக காமனாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான் யூட்டில் லேயரில் எழுதுவோம். நம்ம இங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அட்மின் பேனலில் இருந்துன்னா அதை ஸ்டோர் பண்ணணும்ல நம்ம உள்ள ஒரு ஃபோல்டரில். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு யூட்டிலிட்டி நம்ம இங்கே எழுத போகிறோம். வந்துட்டு ஃபைல் ஹேண்ட்லிங்க்கு ஃபைல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு யூட்டிலிட்டி எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு இங்கே யூட்டில்ஸ் ஃபோல்டரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 5 டிஃப்ரெண்ட் லேயரு. நம்ம இந்த 5லையும் வந்து மொதல் இன்டர்ஃபேஸை டிக்ளேர் பண்ணுறது எதுக்கு, ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாடல் கொண்டு வந்துடுவோம். அப்புறமா மாடலை வச்சு ரெபாசிட்ரி லேயருக்குள்ளே நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதுவோம்.
சர்வீஸ் லேயரில் தான் வந்துட்டு யூசரோட இன்ட்ராக்டிவிட்டி இருக்கும். அண்ட் வந்து யூட்டில்ஸில் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இது புரியலைன்னா இப்போயே கிளாரிஃபை பண்ணிடுங்க. நான் ஏன் இதை டைப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்தேன்னா பிளாங்காக சொல்கிறதோட இன்டர்ஃபேஸையும் மாடலையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை சொன்னால் கொஞ்சம் பெட்டராக புரியுன்றனால தான் நான் இதை சொன்னேன், இந்த ஆர்டரில் வந்திருக்கேன். ஓகேவா? இப்போ புரியுதா எல்லாருக்கும்? புரியலைன்னா தைரியமாக புரியலைன்னு கேட்டுருங்க. என்ன புரியலைன்னு சொன்னீங்கன்னா வி கேன் எக்ஸ்பிளைன். இல்லை மொத்தமாகவே கான்செப்டை இன்னொரு ரீட்ரேட் பண்ணணுன்னால இன்னும் ஸ்லோவாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இன்னொருக்க சொல்லவா? ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இன்டர்ஃபேஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம். கரெக்டாக? இந்த இன்டர்ஃபேஸ் ஃபோல்டரில் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு நம்ம என்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல. இப்போ நமக்கு இந்த இடத்துல வீடியோங்கிறது ஒரு என்டிட்டி. கரெக்டாக? இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணியிருப்போம். எனக்கு வீடியோவும் ஒரு என்டிட்டி தான், இதே ஆடியோவும் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணேன்னா அதுவும் ஒரு என்டிட்டி தான். ஓகேவா? ஸோ இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சரு அது எங்கெங்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணும் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து என்ன இன்டர்ஃபேஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணியிருப்போம். அப்புறமா மாடலில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது மாடல் ஆஸ்ன்னு இங்கே நம்ம இந்த 2 டிக்ளேர் பண்ணிக்கோம். இது 2 தான் மாடல். ஓகேவா? ஸோ இந்த மாடல்ன்றதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இதோட கான்க்ரீட் டெஃபினேஷன் இருக்கும். இப்போ இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கான்க்ரீட்டாக ஒரு டெஃபினேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ கான்க்ரீட் டெஃபினேஷன் ஆஸ்இன் இப்போ வீடியோவில் எடுத்துக்கிட்டோன்னா உள்ளே என்னென்ன வேரியபிள்ஸ் வரணும், அதுக்குள்ளே கெட்டர் செட்டர் ஃபங்க்ஷன்ஸு இல்லை அடிஷ்னலாக வேறு ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை இங்கே டிக்ளேர் பண்ணிடும். ஓகேவா? அப்புறம் ரெப்பாசிட்ரி லேயரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிமேல் தான் அதை எழுத போகிறோம். இங்கே வந்துட்டு இதில் உள்ள வர லாஜிக்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு நம்ம வீடியோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா சேவ் பண்ணுறது, என்னென்ன வீடியோ இருக்குன்னு ரிட்ரைவ் பண்ணிட்டு வர்றது, ஒரு பர்டிகுலர் வீடியோ மட்டும் ஐடியை வச்சு ரிட்ரைவ் பண்ணிட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து சர்வீஸ் லேயருங்கிறது என்னென்னா இது வந்து டேரெக்டாக யூசர்கிட்ட கனெக்ட் ஆகும். எப்படி அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம நேற்று பண்ணோம்ல ஒரு வீடியோ டேரெக்டாக ஸ்ட்ரீம் பண்ணுவோம்ல ஒரு யூஆர்எல் வச்சு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு சர்வீஸில் எழுதணும். ஓகேவா? அப்புறமா ஃபைனலாக யூட்டில்ஸ்ன்றது வந்து என்னென்னா ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே காமனாக யூஸ் பண்ணுற ஒரு கிளாஸை தான் வந்துட்டு யூட்டில்ஸில் எழுதுவாங்க. இங்கே வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஃபைல் ஹேண்ட்லிங் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னா வந்துட்டு இந்த இமேஜை வாங்கி போய் ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வைக்கிறது, அப்புறம் வந்துட்டு அந்த வீடியோ அப்லோட் ஆன வீடியோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இதுக்கு வந்துட்டு ஃபைல் ஸ்டோரேஜ்னு ஒரு யூட்டிலிட்டி நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? ஓகே. ஏன் கௌஷிக் ராம் மட்டும் ஆன்சர் பண்ணுறான், மித்தவங்களுக்கெல்லாம் அப்போ புரியலையா? ஓகே ஓகே டன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெப்பாசிட்டரி லேயரில் இன்றைக்கி வந்துட்டு வீடியோ ரெப்பாசிட்டரியை மட்டும் எழுதுவோம். ஓகேவா? ஸோ நான் அதோட இன்றைக்கி செஷன் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்புறம் டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணுறேன். நாளைக்கு வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட்ஸ்க்கு ரெப்பாசிட்டரி எழுதிட்டு மிச்ச சர்வீஸ்லாம் எழுத ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ வீடியோ ரெப்பாசிட்டரின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்வியஸாக இங்கேயும் வந்தோடனே ஃபஸ்ட்டு பேக்கேஜில் வந்து com.streamx அந்த இதை போட்டுட்டு நம்ம இப்போ ரெப்பாசிட்டரி ஃபோல்டரில் இருக்கனால ரெப்பாசிட்டரி ஃபோல்டரை மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மேலே பேக்கேஜை டிக்ளேர் பண்ணலைன்னா இப்படி ஒரு ஃபைலே இல்லைன்னு சொல்லிட்டு கம்பைல் பண்ணும்போது எரர் வரும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோ மாடல் இங்கே யூஸ் பண்ண போகிறோங்கிறனால வந்துட்டு com.modelsலேருந்து நான் இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மாடல் ஃபோல்டர்லேருந்து வந்துட்டு நம்ம வீடியோங்கிற கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு நான் இங்கே SQL யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸோ அதனால java.sql வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நம்ம இங்கே டேட் டைம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணும் போதே வி நீட் த டேட் டைம் இல்லையா, எந்த டைமில் ஸ்டோர் பண்ணுறோம் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதனால் java.datetime போட்டுக்கோங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டைம் பேக்கேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன், இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு java.util இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு உள்ளே வந்து சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அடிஷ்னலாக. ஸோ அதுக்கு வந்துட்டு யூட்டிலேருந்து தான் வந்துட்டு இந்த லிஸ்ட்டு அரே லிஸ்ட்டு அதெல்லாம் எடுத்திருப்போம். ஸோ அதுக்காக அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும்னா என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் இம்போர்ட் பண்ணணும்.
இப்படி ஸ்டார் போடக்கூடாது. பட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், ரொம்ப பெருசாக கோட் எழுத்துட்டு போக வேணான்றனால நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ப்ரைவேட் ஃபைனல் கனெக்ஷன் போட்டுக்கிறேன். கனெக்ஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, என்னோட டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண போகிற ஒரு வேரியபிள் தான். ஸோ கனெக்டர்னு சொல்லுவீங்கல்ல, நீங்கள் ஆல்ரெடி ஜேடிபிசி படிச்சிருந்தீங்க ஜாவா படிக்கும் போது அப்படின்னா வந்துட்டு யூ வுட் ஹவ் ரிமெம்பர் தட் கனெக்ஷனுங்கிறது என்னன்ட்டு. இஃப் உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோ ரெப்பாசிட்ரிக்கு வந்துட்டு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ ரெப்பாசிட்ரி கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம இந்த கனெக்ஷனை மட்டும்தான் உள்ளே பாஸ் பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம அது ஒன்று தானே இங்கே இதுவாக வச்சுருக்கோம். ஸோ கனெக்ஷன் கொடுத்துட்டு உள்ள திஸ் டாட் கனெக்ஷனில் ஐம் ஜஸ்ட் ஸ்டோரிங் தட். ஓகேவா? ஸோ டைம் 11:13 ஆச்சு. ஸோ இன்றைக்கி அப்போ ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் பார்ப்போம், எப்படி சேவ் பண்ணுறோன்னு மட்டும் பார்ப்போம். ரெஸ்ட்டு வந்து நாளையிலேருந்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேவுக்கு வந்துட்டு பப்ளிக் சேவ்னு ஒரு ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இது இன்ட்டுன்னு ஏன் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, சேவ் பண்ண அந்த பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு என்ன ஐடியில் சேவ் ஆச்சு அப்படிங்கிறத வி ஹாவ் டு ரிட்டர்னில். ஸோ அதுக்காக இன்ட்டுன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு வீடியோ சேவ் பண்ணணுன்னா மொதல் அதை வீடியோ உள்ளே பாஸ் பண்ணணும்ல, வீடியோ ஆப்ஜெக்டை. ஸோ வீடியோ அப்படின்னு நான் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ கிளாஸோட ஆப்ஜெக்டை உள்ளே பாஸ் பண்ணிட்டோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு த்ரோஸ் எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள வந்து எஸ்கியூஎல் ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து த்ரோஸ் எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் அப்படின்னு போடுறேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் எஸ்கியூஎல் அப்படின்னு போட்டு இதுக்குள்ளே என்னோட இன்சர்ட் கொரியை எழுத போகிறேன். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே கான்செப்ட் தான், நான் ஒன்றும் புதுசாக எழுதலை இந்த இடத்துல. வீடியோஸ்குள்ளே தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். என்னென்ன நமக்கு தேவை, டைட்டில் வேணும், அப்புறம் வீடியோ பாத் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே எஸ்கியூஎல் டிஃபைன் பண்ணது, டைட்டில் வீடியோ பார்த்தலாம். ஓகேவா? அப்புறம் வேறு என்ன சொல்லணும், தம்ப்நெயில் பாத் வேணும். அதுக்கப்புறமா அப்லோட் டேட் வேணும். ஓகேவா? ஸோ இது போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நான் அடுத்த லைனுக்கு இதை மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அப்லோட் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் இப்படி அடுத்த லைனில் டைப் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகணுன்றக்கா பண்ணுறேன், நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஒரே லைனில் அதை தூக்கி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்னென்ன வேல்யூஸ்ன்னு டிஃபைன் பண்ணிட்டோம், இப்போ அதை உள்ள வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம்ல. ஸோ வேல்யூஸ்ன்னு கொடுத்து நான் கொஸ்டின் மார்க்குன்னு மட்டும் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின் மார்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணுவோம், ஜாவா கோடில் ஃபில் பண்ணுவோம், ஸ்ட்ரிங்கில் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைட்டிலுக்கு ஒரு கொஸ்டின் மார்க், அப்புறம் வீடியோ பார்த்துக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கு, அப்புறம் தம்ப்நெயிலுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கு, அப்புறம் அப்லோட் டேட்டுக்கு ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ நான் அதை அப்படியே மேலே பழைய லைனுக்கு கொண்டு போயிடுறேன், ஸோ தட் எரர் வராமல் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம வந்துட்டு இந்த எஸ்கியூஎல் வந்துட்டு இது பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ கீழே உள்ளதை ஃபுல்லாமே ட்ரையில் எழுத போகிறோம். ட்ரை கேட்ச் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அதுலேருந்து எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நமக்கு முன்னாடியே தெரியும்னா அதை ட்ரை கேட்சில் எழுதுவோம். ட்ரை பிளாக்ல வந்துட்டு அதை என்ன சொல்ல பர்டிகுலர் இதை கமாண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு கேட்ச் பிளாக்ல ஒருவேளை இந்த பர்டிகுலர் எரர் வந்தது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத எழுதுவோம். ஸோ நம்ம இங்கே வந்து ஜஸ்ட்டு ட்ரை மட்டும்தான் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கியூஎல்ல ஒரு இது இருக்குது. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன்.
ஓகே. ஸோ ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம கனெக்ஷன் வச்சுருக்கோம்ல நம்ம டிபி கூட, அதில் வந்துட்டு அந்த கனெக்ஷன்லேருந்து ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்மால் பி ஃபங்க்ஷன்ன்றனால அது கேபிட்டல் பி வந்துட்டு ஃபார் த கிளாஸ் நேம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா, என்னோட எஸ்கியூஎல் கொய் நான் ஆல்ரெடி இங்கே க்ரியேட் பண்ண ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் டாட் ரிட்டர்ன் அப்படின்னு போட போகிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு கீ ஜென்ரேட் ஆகும் இது எக்ஸிக்யூட் ஆகும்போது, அதை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ட்ரை பிளாக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்க வந்து நான் அந்த ட்ரைக்குள்ளே இப்போ கோட் எழுத ஆரம்பிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, எஸ்டிஎம்டின்னு நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு செட் ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் வந்து கால் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு நமக்கு என்னது டைட்டிலை தான் செட் பண்ணணும். டைட்டில் எப்படி வாங்கணும், வீடியோவை உள்ளே பாஸ் பண்ணியாச்சு. ஸோ 1 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க்கை மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? கம்மா இப்போ வீடியோவிலேருந்து டைட்டில் வாங்கணும். அதுக்கு வந்து வீடியோ டாட் கெட் டைட்டில் ஆல்ரெடி போட்டிருக்கோமா, வீடியோ டாட் கெட் டைட்டிலாக எங்கே போட்டிருந்தோம், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோமா, வீடியோ டாட் கெட் டைட்டில்னு, அதை இங்கே கால் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி வந்துட்டு அதில் தேவையான எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு செட் ஸ்ட்ரிங் அகெயின். ஸோ செகண்ட் கொஸ்டின் மார்க்கில் என்ன பண்ணணும், வீடியோவோட பாத் வேணும். ஸோ இதுவுமே எங்கே இருக்குது, வீடியோ டாட் கெட் வீடியோ பாத் ஆஃப். ஓகேவா? ஸோ இப்போ அகெயின் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி செட் ஸ்ட்ரிங் கொடுத்து 3 வீடியோ டாட் கெட் தம்ப்நெயில் ஆஃப், ஏன்னா தம்ப்நெயில் தான் அடுத்து தம்ப்நெயில் பாத் ஆஃப். ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனலாக வந்துட்டு அப்லோட் டைம் கேட்கும், அதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, செட்டு டைம் ஸ்டாம்ப்னு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா அது டேட் டைம் இதுன்றனால வந்துட்டு 4th கொஸ்டின் மார்க் மட்டும் வித்தியாசமாக ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு வீடியோ டாட் கெட் அப்லோட் டேட் ஆஃப். ஓகே. ஸோ இதில் அப்படியே அதை பாஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா வந்துட்டு கெட் அப்லோட் டேட் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் ரிட்டர்ன் பண்ணாது. அது என்ன ரிட்டர்ன் பண்ணும், லோக்கல் டேட் டைமாக ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அதை மாற்றணும்ல. இப்போ நான் அதனால என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு இன்னொரு கன்வெர்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுத போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு டைம் ஸ்டாம்ப் டாட் வேல்யூ ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு வந்த இந்த பர்டிகுலர் இதை வந்துட்டு எஸ்கியூஎல் query ஃபார்மேட்டுக்கு ஏற்றாப்புல மாற்றிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோடய queryயில் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? செட் பண்ணதுக்கப்புறமா இன்ட் அஃபெக்டட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. இது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி வர ரிசல்ட். ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட் அப்டேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் அப்டேட்னு போட்டோன்னா இந்த இது ரன் ஆயிரும், எஸ்கியூஎல் query ரன் ஆயிரும் டேட்டா பேஸில். அது உள்ளே போய் இன்சர்ட் ஆயிரும். இப்போ இன்சர்ட் ஆச்சா இல்லைன்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அஃபெக்டட் ரோ 0வா அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? இன்சர்ட் ஆச்சா இல்லைன்னா, ஏன்னா இன்சர்ட் ஆயிருந்தால் 0ன்னு வராது, ஏதாவது ஒரு 1ன்ற வேல்யூ வந்திருக்கணும். ஆக்சுவலாக ஒரு ரோ கரெக்டாக இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா. இப்போ ஒரு வேளை இது இன்சர்ட் ஆகலை அப்படின்னா த்ரோஸ் நியூ எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன். இந்த எக்ஸெப்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறோம். ஸோ கிரியேட்டிங் வீடியோ ஃபைல் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே ஒரு எக்ஸெப்ஷன் பாஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே ஃபைன். நம்ம வந்துட்டு இப்போ இங்கே இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறோம். இதுமாதிரி இன்சர்ட் ஆகலைன்னா என்ன பண்ணணுன்ட்டு
இப்போ நான் வந்துட்டு இதை பாஸ் பண்ணிட்டேன், இன்சர்ட் ஆயிடுச்சு. அப்போ கரெக்டாக இன்சர்ட் ஆயிடுச்சா அப்படின்னா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி ஜென்ரேட்டட் கீஸ்ன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிசல்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த ரிசல்ட் செட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எஸ்கியூலேருந்து ரிட்ரைவ் பண்ண ஒரு இதுதான். ஓகே, ஸோ இப்போ நான் அதை என்ன பண்ண போகிறேன்னா கெட்டு சாரி ஜென்ரேட்டட் கீஸ்ன்னு வந்து போட போகிறேன், ஓகேவா? ஸோ இப்போ அந்த எஸ்கியூஎல் இன்சர்ட் ஆனப்பே வந்துட்டு அது ஒரு செட் ஆஃப் கீஸ் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு அதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கெட்டு ஜென்ரேட்டட் கீஸ்ன்னு போட்டால் போதும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கெட் ஜென்ரேட்டட் கீஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா ஜென்ரேட்டட் கீஸ் வந்துடும். இப்போ ஒருவேளை உள்ளுக்க ஜென்ரேட்டட் கீ இருக்குது அப்படின்னா வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு போக போகிறேன், ஓகேவா? டாட் நெக்ஸ்ட் இருந்தால் அடுத்ததுக்கு ஜஸ்ட் ஐம் ரிட்டர்னிங், ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஜென்ரேட்டட் கீஸுங்கிறது தான் வந்துட்டு அந்த ஐடியை ரிட்டர்ன் பண்ணும், ஓகே? இந்த ஐடியா வந்து ரிட்டர்ன் பண்ணும், ஓகேவா? ஸோ நான் வெளியில் ஒரு இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணும்ல, இந்த வீடியோ இந்த ஐடியில் தான் சேவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஜென்ரேட்டட் கீஸ்ன்ற வேரியபிள் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கெட் இன்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்க போகிறேன், ஓகேவா? கெட் இன்ட் ஆஃப் 1ன்னு போகிறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு இதாக தான் இருக்குது, ஓகேவா? நமக்கு இந்த ஐடி மட்டும் போதும், ஓகே? ஸோ நம்ம அதை போட்டுட்டோம். இன்கேஸ் இது இல்லை, இது வந்துட்டு ப்ராப்பராக இன்சர்ட் ஆகலைன்னா ஐடி இருக்காது கரெக்டாக, அப்போ வந்துட்டு வீடியோ க்ரியேஷன் ஃபெயில்டுன்னு திருப்பி இன்னொரு எரர் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு அகெயின் ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிக்கிறோம், ஓகே? சாரி, இங்கே த்ரோஸ்ன்னு வராது, மேலே போடும்போது தான் த்ரோஸ்ன்னு போடணும், இங்கே த்ரோன்னு மட்டும் போட்டால் போதும், ஓகே? ஸோ நம்ம வந்துட்டு வீடியோ சேவ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். ஸோ வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே நம்ம வீடியோலேருந்து வந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வந்த டேட்டா ஃபுல்லாக உள்ளே அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்புறமா இங்கே வந்துட்டு அதை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக இன்சர்ட் ஆயிருக்கான்னு பார்க்கும்போது வி ஹவ் டன் என்ன சொல்லலாம், ட்ரை அண்ட் த்ரோ எரர்ஸ், ஓகேவா? ஸோ இது எல்லாமே டீபக்கிங்காக தான், எங்கேயாவது எரர் ஒழுங்காக இன்சர்ட் ஆகலைன்னா ஏன் ஆகலைன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான், ஓகேவா? இந்த சேவ் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுவோம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுறீங்களா? ஓகே, டன். ஸோ வந்துட்டு நம்ம இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்ம அதை இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஆக்சுவலாக அடுத்த ஃபங்க்ஷன் குட்டி தான், பட் ஐ ஹாவ் டு டூ சம் எக்ஸ்பிளைனிங், டைம் பார்த்தாது. ஸோ இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணிப்போம், நாளைக்கு வந்து வில் கண்டினியூ, ஓகே? ஸோ நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் அப்படின்னா யூ கேன் ஆஸ்க்.